வெல்கம் டு சேனல் சிஸ்டர். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடரை ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க, ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, எங்க கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பாக்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணி பாருங்க, நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது, எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல் எல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரிடியன்ஸ். உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும், அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனன்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும், நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சவே
யோசிச்சிடாதீங்க ஸ்கின் ஒயிட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். சோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. சோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. சோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபி சார் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய ரெமடிஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதை நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேரும் வந்து பண்ணியிருக்கேன். நிறைய ரெமடிஸ் நிறைய பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். எதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சோ அதெல்லாம் தான் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சும்மா வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்காத ரெமடிஸ்லாம் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு எது வந்து எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுச்சோ ஸோ அதை மட்டும் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கின் ஒயிட்டிங் ரெமடி தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். என்னோட ஸ்கின் டோனை 10 ஷேட்ஸ் வந்து லைட்டன் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெமடின்னு சொல்லிட்டு ரொம்ப அது இதுன்னு மிக்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஆல்வேஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் தான். ஓகேங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நம்பவே மாட்டீங்க. இதை நீங்க இதை யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து இதோட மகிமை எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரியும். அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன், டல்னஸ், டார்க்னஸ், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் போட்ட மாதிரியான ஒரு ஃபேர்னஸ் லுக் வந்து கொடுக்கும். ஸ்கின்னை செம்மையாக வந்து வெள்ளையாக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறதுலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 பிஞ்ச் வைல்ட் டர்மரிக் வந்து போட்டுக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் தோசா பேட்டர், அதாவது இட்லி மாவு, தோசை மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரணும், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி. ஸோ இதை உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை க்ளீனாக ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் பாடி ஸ்கின்க்கு அண்ட் ஹோல் பாடிக்கும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஹோல் பாடிக்கெலாம் வந்து அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து சோப் வச்சு நல்லா குளிச்சுட்டு ட்ரை ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றியும் நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு நீங்கள் வந்து பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் சோப் இது யூஸ் பண்ண வேண்டாம். வேறு லெவல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் டெய்லி கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணவே உங்களோட ஸ்கின் டோன் செம்மையாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். என்னோட ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரெமடியை நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெமடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ வந்து இந்த தோசை மாவு, அதாவது தோசை பட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாதாரணம் நினைக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சு நம்ம வந்து அதோட சத்து எல்லாமே அதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். உளுந்தே நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின் கலரை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிஷனலாக அரிசி இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நல்லாவே உங்களோட ஸ்கின் டோன் வந்து லைட்டன் ஆகும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்கி ஒயிட் ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ணுறது கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாராலையும் அந்த மில்கி ஒயிட் ஸ்கின் அச்சீவ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின் டோன் வந்து மில்கி ஒயிட்ல இருக்கு, இல்லை நம்மளோட ட்ரெஸ்குள்ள இருக்கிற அந்த டோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெமடிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பாய்.